नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो केतुः प्रचोदयात्। எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வர இருக்கிற ராகு கேது பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி 2019 காலை சுமார் 7:02 இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆனவர் கடகத்திலிருந்து மிதுனத்துக்கும், கேதுவானவர் மகரத்திலிருந்து தனுராசிக்கும் பயிற்சியாக போகிறாரு. இது தமிழ் வருஷத்துல சொல்ல போனோம்னா விளம்பி வருஷம் மாசி மாசம் 15ஆம் தேதி. இந்த ராகு கேது பயிற்சி காலப்புருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு ராகுவும், 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு கேதுவும் பயிற்சியாக போகிறாரு. அடுத்த ராகு கேது பயிற்சியானது சார்வாரதி வருஷம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி தான் நடக்க போகுது. அதாவது 27/8/2020 கிட்டத்தட்ட காலையில 8:20 அடுத்த பயிற்சி நடக்க போறது. அதாவது கிட்டத்தட்ட 1.5 வருடம் காலம் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு இடத்துல இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்ப ராகு கேதுவானவர் ஒரு இடத்திலிருந்து, அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 18 மாதங்கள் ஆகும். இப்ப வருகிற 18 மாதங்களும் பார்த்தோம்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடமான சுபமான ஒரு இடத்துல தான் ராகு இருக்க போறாரு. ஆனா கேதுவோடைய சஞ்சாரம் தான் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லலாம். அதாவது 10ஆம் இடத்துல இருந்து அவர் 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கிரக சேர்க்கையே அங்க இருக்க போறது. சனியானவர் அங்க தனுசுல ஆல்ரெடி இருக்காரு. அடுத்த வருஷம் குருவும் அங்க சேர்ந்துட போறாரு. அப்போ சனி குரு பயிற்சி ஆகக்கூடிய இந்த கேது இவர்களோட சேர்ந்து சூரியன் புதன் இப்படி பெரிய ஒரு கிரக சேர்க்கை இந்த வருஷம் கடைசியில எல்லாம் இருக்க போறது. எப்பவுமே ராகு கேதுவானவர் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துவாங்க. அதாவது மற்ற கிரகங்கள்லாம் கிளாக் வைஸ்ல, அதாவது இடமிருந்து வளமா சுத்தும் போது இவங்க மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துவாங்க. வக்ரகதி தான் எப்பவுமே இவங்களுக்கு. அதனால தனியா இவங்களை பொறுத்த வரைக்கும் வக்ரம்ங்கிறது கிடையாது. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தனி வீடு கிடையாது. அவங்க எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டோடைய அதிபதியோட வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ராகுவானவர் எப்பவுமே இந்த மேல் சுற்று, அதாவது மேஷத்திலிருந்து கன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த வீடுகளுமே அவருக்கு உகந்த வீடுன்னு சொல்லலாம். கேதுவை பொறுத்த வரைக்கும் துலாமில் இருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் அவருக்கு உகந்த வீடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி ராகுக்கு உகந்த வீடாகவும், அதுவும் மறைவு ஸ்தானமான 3ஆம் இடத்துல தான் வந்து காலப்புருஷ தத்துவத்துக்கு வரப்போறாரு. கேதுவை பொறுத்த வரைக்கும் இவர் இருக்கக்கூடிய வீடு நல்ல வீடா இருந்தா கூட அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை கொஞ்சம் பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இதுல வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, குருவோட வீட்டுல சனியும் கேதுவும் சேர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ஆன்மீகத்துக்கு அது ரொம்ப சிறப்பா இருக்கும். எப்பவுமே ஒரு குருவோட வீட்டுல சனியும் கேதுவும் சேர்க்கைங்கிறது எல்லாருக்கும் ஆன்மீக வழிபாட்டுல ரொம்ப நம்பிக்கை இருக்கும். இவ்வளவு நாள நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட நிறைய நம்பிக்கை வரும். நிறைய ஆலயங்களுக்கு அவங்க போறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். நிறைய கோவில்கள், நிறைய வழிபாட்டு ஸ்தலங்கள்லாம் வந்து புனரமைக்கப்பட்டு அது நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறெல்லாம் இருக்கு. அப்ப நிறைய பேர் இந்த சேரிட்டி எல்லாம் பண்ணுவாங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவாங்க. அதுவும் குரு அந்த தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆகும்போது இன்னும் சிறப்பா இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். பொதுவாகவே பார்த்தோம்னா நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மத நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள்லயே அவங்க சிறப்பா பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்லாம் இந்த வருஷத்துல அமைச்சு கொடுக்கும்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா இந்த ராகு கேது பயிற்சி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும்னே சொல்லலாம். கடந்த 3 வருடங்களாக ராகுவானவர் சூரியனுடைய சிம்மம்ங்கிற வீட்டிலும் சந்திரனுடைய கடகம்ங்கிற வீட்டிலும் அமர்ந்திருந்தால அரசியல்ல பல குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது. சரியான தலைவர்கள் கிடைக்காமையோ, தலைவர்கள் எல்லாம் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும், ஒரு தலைவியா இருந்தா அவர்களுக்கு பல பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, பாரத நாட்டுல மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் இந்த பிரச்சனைகள் அதிக அளவுல இருந்தது. இனி வரக்கூடிய காலகட்டத்துல இது கொஞ்சம் குறைஞ்சு ஒரு நல்ல நிலை ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு.
இந்த ராகு வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த தொலைத்தொடர்பு துறை சொல்லக்கூடிய இந்த ஏரியாலலாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நமக்கு தெரிய வரும். நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் மக்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம், அரசாங்க சலுகைகள்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டம் உதவியா இருக்கும்னு நாம சொல்லலாம். இந்த ராகு கேதுவோட பலன்களை முழுமையா யாராலையும் கணிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த நிலையை வச்சு பார்க்கும்போது பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலாம், டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு ஆன சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லலாம். இப்படி பல விஷயங்கள் நிறைய நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ராகு கேதுவோடைய பெயர்ச்சியில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சி எந்த மாதிரி பலன்களை தரும் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நான் என்னுடைய பதிவுல தான் சொல்லியிருக்கேன், இந்த பயிற்சியானது நாம 15லேருந்து 20% வரைக்கும் தான் நமக்கு பலன் அளிக்கும். நம்முடைய சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்கிறதுங்கிறத அடிப்படையா தான் இந்த கோச்சாரத்துல இருக்கக்கூடிய பலன்களும் அமையும். ஒருவருக்கு தசையோ தசா புத்தியோ ராகு கேதுவை தொட்டு நடக்கல அப்படின்னா இந்த பெயர்ச்சியானது அவங்களுக்கு பெரிய பாதிப்பு நடக்கவே நடக்காது. ஒருவேளை ஒருவருக்கு தசை ராகு தசையோ ராகு புத்தியோ இல்ல கேது தசையோ கேது புத்தியோ இருந்து அது சுயஜாதகத்துல கொஞ்சம் சுமாரா இருந்து இந்த கோச்சாரத்திலையும் அது சரியா இல்லை அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு பாதிப்பு சந்திப்பாங்க. மற்றவங்க யாருமே இதை கண்டு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரை லாபத்தில் இருந்த ராகு இனி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்துக்கு வரப்போறாரு. 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது பார்க்கும்போது இந்த ராகுவோடைய 10ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த டிரான்சிட், அதாவது இந்த பயிற்சி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை தரும்னு சொல்லுவாங்க. அதுவும் நிறைய பேருக்கு வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். அதுவும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்ந்த ப்ரமோஷன்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமோ, இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, இல்லாட்டி குறைஞ்சபட்சம் ஒரு இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அதுவும் ஒரு இருக்கக்கூடிய பொசிஷனோட ஒரு ஹையர் பொசிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இந்த ராகு கொடுத்துடுவாரு. அதுவும் ராகு 10ஆம் இடத்துல அதுவும் தொழில் ஸ்தானத்துல வர்றது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய 1.5 வருடம் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம். எல்லா வேலையும் சரியா செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க செய்யக்கூடிய எல்லா காரியமும் ஜெயம் கிடைக்குங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். அது இவங்க எந்த காரியம் எடுத்தாலும் அது வெற்றி அடையக்கூடிய ஒரு தன்மை இந்த ராகு கொடுத்துடுவாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் சுயமரியாதையை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. 10ஆம் இடத்துல ராகு வருவது ஓரளவுக்கு இவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதே சமயத்துல தான் செய்யக்கூடிய வேலையை தான் சரியாக செய்யறது போலவும் தனக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளா இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தினால இவங்க தன்னுடைய சீனியர்ஸ் கிட்ட நிறைய ஒரு பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படலாம். அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுய கௌரவம் அடிக்கடி இவங்களுக்கு தலை தூக்கும். அதாவது மனசுல எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்பவுமே டிமாண்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ராகு இவங்களுக்கு தொழில் ரீதியா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தொழிலில் இவங்க பண்ணக்கூடிய வேலையில யாரோ குற்றம் கண்டுபிடிச்சாலோ இல்லை அதை வேற மாற்றி செய்ய சொல்லி ஏதோ சஜஷன் கொடுத்தா கூட இவங்களுக்கு அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்றுக்கக்கூடிய தன்மையா இருக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் செய்யறது சரி அப்படிங்கிறது எண்ணத்துல தான் இருப்பாங்க. நிறைய பேருக்கு நல்ல பதவியெல்லாம் கிடைக்கும். அதாவது யாரெல்லாம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதவியில நல்ல உயர்வெல்லாம் கிடைக்கும். அதற்கான நல்ல ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு அவர்களுடைய இளைய சகோதர சகோதரிகளோட சில கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்படலாம். ஆனால் அதுவே உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு அளவுக்கு ஆதாயம் ஏற்படும். இவர்களுக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய ஒரு சில யோகங்கள்லாம் கூட இந்த ராகு செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லலாம். அது பேர் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இது நல்ல காலம். ராகு நல்ல ஒரு நிலையில இருக்கிறதால நல்ல சுறுசுறுப்பாக படித்து நல்ல ஒரு மார்க் எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்லாம் மாணவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் உயர்நிலை படிக்கக்கூடியவர்கள், அதாவது இந்த +2க்கு மேலே கிராஜுவேட்ஸ் போஸ்ட் கிராஜுவேட்ஸ்லாம் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கவனமாக படித்து முன்னேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா ராகு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான நிலையில இல்லை. அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி புதன், அவருடைய இன்னொரு வீடு தான் மிதுனம். நம்ம மிதுனத்துல தான் இப்போ ராகு வரப்போறாரு. அதனால கன்னிராசிக்கு அதுவும் புதனோட வீடுகளான கன்னி மற்றும் மிதுனத்துக்கு ராகு பெரிய கெடுதல் செய்ய மாட்டார். ஏன்னா வீடு கொடுத்தவர்
புதன் தான். அதனால புதனோட வீடுகளுக்கு அந்த அளவுக்கு கெடுதல்கள் எல்லாம் எதுவும் செய்ய மாட்டாரு. அதிலும் குறிப்பா பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் கன்னிராசி. இப்ப இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கு நல்ல யோகத்தை தருவாருன்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரனுடைய தசை, அதுக்கு அடுத்து வரக்கூடியது செவ்வாய் தசை, அதுக்கப்புறம் வரக்கூடியதுதான் ராகு தசை. அதனால அஸ்த நட்சத்திரத்துக்கு நல்ல யோகத்தை தருவாரு. அதுக்கு அடுத்தபடியா உத்திர நட்சத்திரத்துக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கும் சமமான யோகத்தை தருவாரு இந்த ராகு. பொதுவாக பார்த்தா உத்திரம் சித்திரை இந்த 2 நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா ஷார்ப்பா இருப்பாங்க. ஏன்னா அது ஒளி மிகுந்த கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க ரொம்ப சட்டுன்னு புரிஞ்சுப்பாங்க. ஆனா சந்திரன் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறதுனால அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சுயமா ஒளி கிடையாது. அதனால இவங்க கொஞ்சம், அதாவது இந்த பிரைட்னஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதை மற்றவங்க கிட்ட கேட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் இருப்பாங்க. ஆனா இந்த ராகு இவங்களுக்கு நல்ல யோகத்தை தருவார். குரு பகவான் இதனால் வரையும் கன்னிராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல இருந்துட்டு இருந்தாரு. இவர் இப்ப வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியில மாத்ருஸ்தானமான 4ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. ஏற்கனவே அங்க சனி இருக்கிறதால இந்த கன்னிராசிக்கு அர்த்தாஷ்டம சனி வேற ஓடிட்டு இருக்கு. இப்போ அதுல கேது இணைய போறாரு. அப்ப 4ஆம் இடம் ரொம்ப கடினமான ஒரு போராட்டம் உள்ள ஒரு இடமா இந்த கன்னிராசிக்கு அமைய போறது. மாத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால இவருடைய தாயார் உடல் ரீதியா சில பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திப்பாங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி தான் குரு பகவான். இவரும் பார்த்தோம்னா அடுத்த வருஷம் கடைசியில, அதாவது 2019 இறுதியில அவரும் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு போய் அங்க ஒரு பெரிய கிரக சேர்க்கையே நடக்க போறது. அது மட்டும் இல்லாம சூரியன் புதன் இப்படி பெரிய ஒரு கிரக யுத்தமே அங்க நடக்க போறது. இப்படி பார்க்கும்போது 4ஆம் இடம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுபத்துவம் வாய்ந்ததுன்னு ரொம்ப சொல்ல முடியாது. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் சனியை இவங்களுக்கு 5ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்து அதிபதி அவர் போய் 4ஆம் இடத்துல அமர்வதனால நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அவங்களுடைய தாய் வழி சொந்தங்களோட நிறைய பகைமையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதை நிறைய பிரச்சனைகள், நிறைய விரோதிகள்லாம் சந்திச்சிருப்பாங்க. அதுவும் குறிப்பா பார்த்தோம்னா சொந்தக்காரங்களே நிறைய பேர் ஒருத்தர் விரோதமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த கடந்த ஒரு 2 வருஷமா இவங்க சந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அதுல வேற கேது சேர்ந்துடுறாரு. அப்ப இன்னும் அது வலிமை அதிகமா தான் இருக்கும். கேது பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு ஞானக்காரகன். இவர் சனியோட சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு ஆன்மீக விஷயங்கள்லாம் நிறைய நல்லது நடந்தாலும் நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க. இந்த 4ஆம் இடத்தோட கிரக சேர்க்கை இவங்களுக்கு அந்த அளவுக்கு உகந்ததாவது கிடையாது. ஏன்னா பாதகாதிபதி குரு வேற இந்த 4ஆம் இடத்துல வரப்போறாரு. அதுவும் அந்த அவருடைய சொந்த வீடு வேற. இப்படி இருக்கும்போது கேது குரு மற்றும் சனியோட இந்த சேர்க்கை கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உகந்த இடம்னு சொல்ல முடியாது. இவங்க வீடு ஏதோ வாங்க போனோம்னா அதுல நிறைய பிரச்சனை இருக்கும். இவங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, அது சரியான தருணத்துல கட்டி முடிக்க முடியாது. இவங்க நிறைய இடத்துல கடன் வாங்கியிருப்பாங்க, ஆனா கடன் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடும். இவங்க யாருக்கோ கடன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை திரும்பி கேட்டா கடிபரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி பல பிரச்சனைகள் இந்த கன்னிராசியில இருக்கிறவங்க இது சந்திச்சிட்டு இருப்பாங்க. அதுலயும் பார்த்தோன்னா குறிப்பா இந்த குழந்தைகள் எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவும் இந்த இன்டர்மீடியட் ஸ்கூல்ஸ் படிக்கிறவங்க, அதாவது இந்த 5ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா இது உகந்த காலம்னு கிடையாது. நிறைய ஆன்மீக வழிபாடு மூலமா தான் இவங்களால முன்னுக்கு வர முடியும். அதனால தெய்வ நம்பிக்கை, தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். இது இருந்தா தான் அவங்க அந்த வாழ்க்கையில போராடி ஜெயிக்க முடியும். ஏற்கனவே அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ கூட கேதுவும் அங்க அமர போறாரு. அதோடு இல்லாம பாதகாதிபதி இந்த வருஷ கடைசியில வர்றதுனால இவங்க ரொம்ப முயற்சி பண்ணி போராடி தான் வெற்றி அடையணும். அவ்வளவு எளிதா இவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால இறை நம்பிக்கை, இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிகளை விட அதிக முயற்சி பண்ணி, அதிக கடவுள் வழிபாடு, அதிக நம்பிக்கையோட போராடினால்தான் வெற்றி அடைய முடியும். இவங்களால பணத்தை ரொம்ப சேர்த்து வைக்க முடியாது. ஏன்னா எவ்வளவுதான் சேர்த்தாலும் அதை செலவழிக்கக்கூடிய தருணம் தான் இந்த 1.5 வருடம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி இவங்க வண்டி வாகனம்லாம் ரொம்ப ஜாகிரதையா வச்சுக்கணும். அது திருட்டு போறதுக்கோ இல்ல பழுதாகிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் அதிகம் ஏற்படும் சொல்லலாம். அது இந்த ரியல் எஸ்டேட்ல பணம் போடுறவங்க எல்லாம் ரொம்ப கவனமா அதை பண்ணணும். ஏன்னா ரியல் எஸ்டேட்ல அதிக பணம் முதலீடு பண்ணி அது நஷ்டமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். அடுத்த குரு பயிற்சிக்கு அப்புறம்
இந்த தடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி கன்னிராசிக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக பார்க்க போனோம்னா அங்கே வீடு கட்டக்கூடிய யோகமோ அதுபோல் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் அடுத்த குரு பயிற்சிக்கு அப்புறமா கிடைக்கும். ஏன்னா குருவே உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி. அந்த 4ஆம் இடத்துடைய காரகத்துவத்துக்கு அவரே சொந்த வீட்டில் வர்றதுனால அதற்கான அந்த பாக்கியத்தை அவருக்கு தந்தே தீருவார். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த குரு பயிற்சிக்கு அப்புறமும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ இந்த கன்னிராசியில் கேது பகவான் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துக்கு நல்ல யோகத்தை தருவார். இதுக்கு அடுத்தபடியா சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துக்கு யோகத்தை தருவார். இதற்கு அடுத்தபடியா அஸ்த நட்சத்திரத்துக்கு ஒரு யோகத்தை தருவார்னு சொல்லலாம். இப்படி ராகு கேதுவோடைய இந்த பெயர்ச்சி மற்றும் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி சுமார் 70% 75% வரை நல்ல பலன் தரும்.